ஹலோ எவ்ரிவான். இந்த வீடியோவில் ஒரு நெக்லைனை எப்படி கேன்வாஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணுறான்றதை பற்றி பார்க்கலாம். இது கம் இருக்க சைடு. கம் இல்லாத சைடு தான் நம்ம திருப்பி ஃபோல்ட் பண்ணி நம்ம நெக்லைனை பிளேஸ் பண்ணி ட்ரேஸ் பண்ணணும். ஸோ கீழே 1 inch கேப் இருக்க மாதிரி நெக்கை பிளேஸ் பண்ணி ஒரு மார்க்கர் எடுத்து என்னோட நெக்லைனை ட்ரேஸ் பண்ணுறேன். மேலே ஷோல்டருக்கு ஒரு 1 inch எக்ஸ்டெண்ட் பண்ணி நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஒரு பின் எடுத்து ரெண்டையும் சேர்த்து ஒன்றா செக்யூர் பண்ணுறேன், அப்போ தான் நகராது. ஸோ ஏற்கனவே மார்க் பண்ண மார்க்கிங் லைனை விட ஒரு 1 inch எக்ஸ்டெண்ட் பண்ணி மார்க் பண்ணிக்கிறேன், அப்போ தான் அயன் பண்ண முடியும். பேப்பர் கட் பண்ணுற சிசரை எடுத்து இந்த நெக்லைனை அப்படியே அக்யூரேட்டாக அப்படியே கட் பண்ணி எடுத்துடணும். அயன் பாக்ஸை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நல்லா அயன் பண்ணிக்கோங்க. கம் சைடை வந்து ஃபேப்ரிக் மேலே ப்ளேஸ் பண்ணி அயன் பண்ணிக்கோங்க. நெக்லைனை வந்து அவுட் சைட் ஃபினிஷ் பண்ணுறதுக்காக ஒரு 1/4 inch கேப் விட்டு கட் பண்ணுறேன். ஸோ இது இந்த மாதிரி கார்னரில் மடித்து ஸ்டிச் பண்ணணும். ஸோ 2 சைடு அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க நெக்லைனை அந்த சைடு நான் எக்ஸஸ் ஃபேப்ரிக் விட்டுருக்கோம்ல அதை கட் பண்ணிக்கிறேன். ரெண்டு சைடு நெக்கையும் இதே மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணணும். ஸோ இப்போ இந்த பீஸை எடுத்து என் நெக் நெயில் மேலே வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு 1/4 inch இன்டர்வல் விட்டு நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்லைன் திருப்புறதுக்காக நான் நாட்ச் பண்ணுறேன், அதாவது ஸ்லிட் மாதிரி கட் பண்ணிக்கிறேன், அப்போ தான் சுருக்கம் வராது. இப்போ இந்த ஃபேஸிங் பீஸை திருப்பி அது மேலே டாப் சீம் போட்டுக்கலாம். இப்போ ஃபுல்லாக திருப்பி நெக்லைன் மேலே ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் வந்து மீதி பீசஸை வந்து ஹெம்மிங் பண்ணிக்க போகிறேன். ஸோ நெக்லைன் ஃபினிஷ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி 2 சைடு நெக்கையும் நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன்.